எல்லா விஷயங்கள்லையுமே சமூக ஊடகங்களில் பார்க்குற எல்லாத்தோட உண்மைத்தன்மை புரியாமலே நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நான் நிறையா தடவை சொல்லுவேன். அது நிறைய பேருக்கு புரியாது. கரெக்டாக அவங்க அவங்க ஒரு ஒரு வீடியோவோ ஒரு ஏதோ ஒரு பற்றி சொல்கிறாங்க, வார்த்தைகளால் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, அது சரியாக தப்பா எதுவுமே நம்ம யோசிக்காமல் போகிறோன்றது இப்பயும் ப்ரூவ் ஆகுதுங்க. சௌந்தர்யாவை அப்பா அம்மா சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, சூப்பர் பேரண்ட்ஸுன்றாங்க. வந்தவங்களே சௌந்தர்யா பேரண்ட்ஸ் தான் கரெக்டாக. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு அவங்க ஏன் ஓ மேலே தான் தப்பு இருக்குது, மற்ற எல்லோரும் கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் வந்து வேறவங்களை குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பிக் பாஸ்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க. அதில் சிவானி இருக்காங்கல்ல, சிவானி அவங்க அம்மா வந்தாங்க. பயங்கரமாக அந்த பொண்ணை திட்டினாங்க, அவங்க மொழியில் திட்டினாங்க. இங்கே ஒரு பொண்ணு தமிழில் அதை டப்பிங் பண்ணி வச்சுருக்கு. அந்த வீடியோவை நான் இதில் போட்டு விட்றேன். தெரிய போகிறது இல்லடி, எல்லாம் தெரிஞ்சனால தாண்டி நான் பேசுகிறேன். எதுக்கடி வந்த நீ? என்ன சொல்லிட்டு வந்த நீ? ஒரு கேம் ஏதாவது விட்டுறியா? என்னடி சும்மா அவன் முன்மொழிஞ்சதுக்கு எல்லாம் வழி முடிஞ்சுக்கிட்டு இருக்க? உனக்குன்னு ஒரு தாட்ஸே கிடையாதாடி? ஏதோ அவன் பின்னாடியே சுத்த முதல்ல இதுக்கு தான் வந்தியாடி நீ பிபிக்கு? உன் இண்டிவிஜுவாலிட்டி இதுதான் அடி. நானா இருக்கேன் எதுக்கு நீ சொல்லிக்கிட்டு தெரியல? நானா இருக்கேன்றது என்னடி அர்த்தம்? உன் பின்னாடி சுத்தது நீயா இருக்கிறது அர்த்தமாடி? வாய மூடு, வாய நீ மூடு. நீ பேசாத முதல்ல, நீ பண்ண வேலைக்கு. எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்பா ஊர்ல பாக்குறாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க, என்ன நினைப்பாங்க? வாய மூடு. நமக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சிச்சு. அம்மானா அப்படிதான் இருக்கணும். ஏன் அவங்க திட்டினாங்கன்னா, வெளியில மக்கள் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க, நம்ம பிள்ளைக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு, இப்போ இந்த இடத்துல திட்டி விட்டோம்னா அந்த கெட்ட பேரை அழைச்சி விட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காண்டி அவங்க பண்ணாங்க. அவங்க அந்த பிள்ளைங்கள்லாம் அவங்க தான் வளர்க்குறாங்க. அதிகபட்சம் பேரண்ட்ஸை கருத்தை ஒற்றி தான் அந்த பிள்ளைங்களே வளருது. இப்போ கூட பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு அதுக்கு முன்னாடியும் அவங்க நல்லா கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா விதவிதமாக கவர்ச்சியாக எவ்வளோ ஃபோட்டோ வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்க. ஏன் அவங்க அம்மாவுக்கு தெரியாது இதெல்லாம்? சொந்தக்காரங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு தெரியாதா என்ன? பண்ணிட்டு தானே இருந்தாங்க. அப்போ ஒரு வெளியில் நம்ம பார்வையாளர்களை ஏமாத்துறதுக்காக அவங்க பண்ணுற வேலை தான் அவங்க மகளை அவங்க திட்டுறது. அது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஒன்று நடந்துச்சு. லோஸ்லியா அப்படின்னு ஒரு பொண்ணு உள்ளே இருந்துச்சு. கவின் லோஸ்லியா லவ் போயிட்டு இருந்துச்சு. அதை என்ன சொல்லி வந்தேன் அப்படி அவ்வளோதானே, இதெல்லாம் கலைக்க கூடாது. சரி, ஒன்றும் இல்லை. என்ன சொல்லி விட்டேன்? மற்றவங்க காருக்கு போகிறதுக்கு என்ன பார்க்க வச்சுட்டா என்ன? வெறுமனே 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தா வேற. கவினுக்கு சேரன் பிடிக்கல. அப்போ சேரனோட அந்த பொண்ணு சண்டை போடுது. அப்போ அந்த லவ்ஸ்லியான்ற பொண்ணோட பேர் கெடுது. அவங்க 2 பேரும் வெறுமனே லவ் பண்ணிட்டு இருந்தா அது வேற மாதிரி போயிட்டு இருக்கும். ஊடால 3வது ஒரு ஆள் சேரன் ஒருத்தர் இருக்கும்போது அந்த கதை வேற மாதிரி போகுது. அப்போ என்ன பண்ணுறது? உடனே பேரண்ட்ஸ் உள்ளே வர்றாங்க. உன்னை எப்படியா வளர்த்தோம், இதுக்கா வளர்த்தோம், நீ மானத்தை வாங்குறியே வைக்கிறியன்ட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. அவங்க அப்பா ஒரு பக்கம் பேசுகிறாங்க, அவங்க அம்மா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்கும் முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. ரொம்ப நாள் அந்த சீன் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் லோஸ்லியா வெளியே குடும்பமான மரியாதை எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கன்றது நமக்கு தெரியும். விதவிதமாக அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுலாம் நமக்கு தெரியும். பெருசாக ஜெயிக்கவும் இல்லாமனே 2 படம் நடிச்சிச்சா என்னன்னு தெரில. ஏதோ ஒரு விளம்பரத்துக்கு தான் நான் பார்த்தேன். ஊடால ஒரு தடவை சோப்பு விளம்பரமே, அதுவும் மறந்து போச்சு என்ன விளம்பரம்ட்டு. அந்த மாதிரி நம்ம குடும்ப மானத்தை வாங்குறியே, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, ஊர் உலகம் என்ன நினைக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸ் கத்திட்டு போகிறதும், அதுக்கப்புறம் அந்த கதை வெளியில் பார்த்தா வேறு மாதிரி ஆகுறதும். அவ்வளோக்கு சேரனையே ஒதுக்கி வைக்கிற மாதிரி அந்த பொண்ணு உள்ளே நடந்துக்கிட்டு வெளியே எங்களுக்கு 2 பேருக்கு ஒத்து வரல, நாங்கள் பிரிஞ்சுட்டோம், வெளியே வந்த பிறகு அவங்க சந்திக்கவே இல்லைன்றாங்க. அந்த மாதிரி வெறுமனே உள்ளக்க மட்டும் ஒரு லவ் அரங்கேறி இருந்திருக்கு. அந்த லவ்வுக்காண்டி அந்த அம்மா தூங்காமல் 2 பேரும் நைட்டு மகமாக தூங்காமல் முகம்லாம் வீங்கி போய் கிடந்துச்சு அந்த பொண்ணுக்கு. நிஜமான லவ் தான் அது 2 பேத்துக்குள்ளே நடந்தது. ஆனால் வெளியே வரவும் அது இல்லாமல் போயிடுச்சே, வெளியே புற காரணங்களால் இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்கிறது. இப்போ இந்த 3வது சௌந்தர்யா ஏனோ தானோ உள்ள சம்மந்தமே இல்லாமல் இந்த கேரக்டர் தாந்தோன்றித்தனமா நடந்துருச்சு. வரணும் வருவான் பாரு, வரணும் தெரியலன்றா அவங்களால இருக்க முடியாது. நம்ம போஸ்ட் கஷ்டத்துல அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? குறை சொல்றதுக்கு அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லாரும் நல்லா குறைங்கிறது நம்ம கிட்ட. அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க சௌந்தர்யாக்கு. அதே நேரத்தில் பேர் இங்கே ரசிகர்களை மட்டும் வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. எதுக்கு வேணால் ரசிகர் சேருவாங்க. நம்ம கள்ளச்சி திவ்யாவுக்கு ரசிகர் இருப்பாங்க, சாதனாவுக்கு ரசிகர் இருப்பாங்க, அது மாதிரி யாருக்கு வேணால் ரசிகர்கள் இருப்பாங்க. அது ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும்ல அந்த ரசிகம். அதனால அதை ஒழுங்குபடுத்துறதுக்காகவே எல்லாருக்கும் பிடித்த பெண்ணா சௌந்தர்யா மாத்தனா என்ன செய்யலாம்? உள்ளே போய் சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணணும். தனியாக போய் இவங்க எங்கே கேமரா முன்னாடி தானங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. சௌந்தர்யா பெற்றவங்க சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க வீட்டில் வச்சு அட்வைஸ் கொடுத்தா ஓகே, யாருக்கும் தெரியாமல் அவங்க அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஓகே. அப்போ அந்த அட்வைஸ் கொடுக்குற மெத்தட் எப்படி இருக்கும்?
சுற்றி கேமரா இருக்குது, நம்ம எங்கேயும் போய் ஒளிஞ்சு எதுவுமே பேச முடியாதுன்ற தன்மையில் தான் நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க பிளான் பண்ணி என்ன பேசணுமோ அதை தானே பேசுவாங்க. இங்கே வெளியே இருக்கிற பார்வையாளர்கள், வியூவர்ஸ், பார்வையாளர்கள் உடனே புல்லரிச்சுறாங்க. ஆஹா, சௌந்தர்யா பேரண்ட்ஸ் மாதிரி வர முடியுமா? எப்போ தான் நம்ம திருந்துவான்? அவங்க நடிக்கிறாங்கயா. தான் பிள்ளைக்கு உள்ளக்கு அதுனா கெட்ட பேர் ஆச்சுன்னா அதை அவங்களே சரி பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம வெளியே வரும்போது இவ்வளோ நாள் என்னை இவ்வளோ சேட்டை அந்த பிள்ளை அவங்க வீட்டில் செஞ்சதே இல்லையாக்கும். இங்கே வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதையே சொல்கிறாங்களா, நீ வீட்டிலலாம் ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தே, இங்கே வந்து இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்கிறாங்களா? அதையும் சொல்ல மாட்டேறாங்க. நம்ம இப்படி ஏமாலையும் அறியாமையிலே இருக்கோம். சரி, இதில் அதிகபட்சமாக குதிக்கிறது தான் இளவட்ட பசங்களாக தான் இருப்பாங்க. நம்ம காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, இவங்க தான் குதிப்பாங்க. அவங்களுக்கு தான் விவரம் சுத்தமாக இல்லை. என்னத்தை சொல்கிறது போங்க. அவங்க ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க, 2 மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் சண்டை போடுவேன். ஏன்னா அது என்னன்னே புரியாது உனக்கு. அது நீ உள்ள போய் சொல்றது அது கரெக்டா இல்லை. பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. இப்போ ஃப்ரெண்ட்ஸு இந்த பின்னாடி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்களை பிரிச்சு விட்ட வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே. இப்போ யாருக்கே ஒரு தலைவலி வந்தாலும் அவனுக்கு என்ன தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ எனக்கு என்ன, அது உனக்கு வரும்போது எப்படி இருக்கும்? இந்த வீடியோ பார்த்தாலும் அது ஏதோ புரியுன்னு நினைக்கிறீங்களா? பொறாமையில் பேசுகிறா, தேவையில்லாமல் குறை கண்டுபிடிக்கிறா அப்படின்னு என்னை திட்டுவாங்க.